நீந்தா வாழைப்பழம் சாப்பிடு. He's a freaking badass. வணக்கம் பாய்ஸங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பொருள் டூப்ல ஓடெக்ஸ் மாங்க சாப்டர் 35. இந்த சாப்டர் ஒரு மாதிரி வித்தியாசமா தான் இருக்கு. அதனால உட்காந்து பார்க்கிறதுக்கு முன்னாடி லைக் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அப்படியே முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். ஸ்டார்ட் மியூசிக். 領域展開お前は ஓபன் பண்ணா ஜூராவே ஹிடாரி தான் காட்டுறாங்க. ஜூராக்கு தெரிஞ்சு போச்சு மாமுஷி வந்து செத்து போயிட்டான்னு. ஜூராவும் இந்த மாமுஷி வந்து அவன் இன்ஸ்டிங்க்ட்ல ட்ரூவா நம்பி கடைசியில இப்ப இறந்து போயிட்டான். ஒருவேளை இதுவும் ஒரு விதமான லவ்வா கூட இருக்கலாம். இந்த மாமுஷி வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்கும்போது நம்ம செஞ்சஸ் எல்லாருமே தனித்துவமா வாழணும். நம்ம வந்து இன்கம்ப்ளீட்டாக கிரியேச்சர்ஸ்ன்றதால நமக்கு இப்படிலாம் தோணுது. நம்மளுக்கு ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட்டாக ஃபீல் ஆகுது. நம்ம இப்படிலாம் பண்றோம். இதை பத்தி நீ என்ன நினைக்கிற ஹிடாரி? அதுக்கு ஹிடாரி இனிமே நம்மள மாமுஷியோட த்ரோன் பல்பை காப்பாற்ற முடியாது தானே? அதோட டைம் முடிஞ்சு போச்சு தானே? ஆனா நீ நினைச்சா மாமுஷியோட த்ரோன் பல்பை காப்பாத்திருக்கலாம். நீ என்னோட த்ரோன் பல்பை காப்பாத்தின மாதிரி மாமுஷி ரியூ மாமுஷி இவங்க காப்பாற்ற வேண்டியதானே? அவங்க த்ரோன் பல்பையும் காப்பாத்திருக்கலாம்ல. ஆனா எதுக்கு நீ என்ன மட்டும் காப்பாத்தின? அவங்களே நீ காப்பாத்தல அப்படின்னு கேட்க ஜூராவும் ஓ நல்ல கொஸ்டின் தான், நல்லா கேள்வி கேட்கிற மேன் நீ. ஆனா எனக்கும் இது சரியா தெரியல. ஆனா நீயும் இல்லைன்னா கண்டிப்பா இந்த உலகம் எனக்கு தனிமையா தான் இருக்கும். நீ இல்லைன்னா நான் கண்டிப்பா சோகமா இருப்பேன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கு ஹிடாரியோ என்னது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பாக்குறான். அடடே ஜூரா அவனா நீ வாழ்ந்தா இவளோட தான் வாழணும். ஜூராவும் சரி மன்னிச்சிருப்பா, நானும் கொஞ்சம் ஓவரா பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அப்பப்போ நான் கொஞ்சம் லூஸ் ஆயிடுறேன். அதுக்கு ஹிடாரியும் ஆமா ஆமா நீ கண்டிப்பா லூஸ் தான். அதுக்கு ஜூராவும் என்னது என்ன சொன்ன இப்போ என்ன தனியா விட்டுட்டு மட்டும் போலாம் நினைக்காத ஹிடாரியோ நீ மென்டல் மாதிரி தான் பண்ற. ஆனா எனக்கு அது ஒன்னும் தப்பா ஃபீல் ஆகல. அதுக்கு ஜூராவும் ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி நக்கலா பாத்துட்டு இருப்பான். இவங்க ரெண்டு பேரும் பேசுறத வந்து இந்த ஏடா பொண்ணு வந்து அப்படியே ஒட்டி பாத்துட்டு இருப்பா. அவளோட சென்டிங்கனை யூஸ் பண்ணி ஏடாவும் அதுல கேட்டுட்டு டேய் யாரா நீங்க என்னடா பேசிட்டு இருக்கீங்க சீ கருமோ அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்கப்புறம் சாரடாவை பார்த்தா ஒரு புது கிளாஸை வாங்கிட்டு அப்படியே வெளியே வந்துட்டு இருப்பா. அதை போட்டதுக்கு அப்புறம் கண்ணு கொஞ்சம் அவளுக்கு தெளிவா தெரியுதுன்னு சொல்ல முடியாது. ஆனா நல்லா தெரியுது அவளுக்கு. இவ இப்படி கண்ணாடி போட்டு பார்க்கும்போது திடீர்னு முன்னாடி ஒரு குணாய் விழுகுது. அந்த குணாயில உசுமாக்கியோட ஸ்பைரல் இருக்கு. இது எங்க இருந்துச்சு பார்த்தா மேல புருட்டோ இருக்கான். அவன் தான் அந்த குணாயை வீசிருக்கான். புருட்டோ வேற ரொம்ப ஹைட்டா மேல பறந்துட்டு இருப்பான். மேல பறக்கும் போதே இந்த பக்கவா அப்படி சொல்லி சைக்கிளை காட்டிட்டு இவன் பாட்டுக்கு அப்படியே பறந்து போயிடுவான். சரடாவும் புருட்டோன்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டே போவான். அதுக்கப்புறம் ஈனஜுனை பார்த்தா கோஜி காசு ஈனஜுன் அப்படி பேசிட்டே வந்துட்டு இருப்பாங்க. ஈனஜுனோ யோ என்னது நான் குளிச்சிட்டு இருக்கும் போது சாப்பிட்டு இருக்கும் போது ஏன் டாய்லெட்ல உட்காரும் போது கூட ரெடியா இருக்கணும். கோஜி காசுனா ஆமாண்டா ஆமா நான் நம்ம அடுத்த மிஷினுக்காக எப்ப வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் கூப்பிடுவேன். அதனால நீ எப்பவுமே ரெடியா இருக்கணும். எப்பவா இருந்தாலும் சரி நான் உன்கிட்ட இருக்கிற அந்த தவளை வழியா தான் உன்கிட்ட கான்டாக்ட் பண்ணுவேன். நான் உன்னை கான்டாக்ட் பண்ணா நீ உடனே எனக்கு ரிப்ளை பண்ணி அவனோட மைண்ட் பாடி டிரான்ஸ்மிஷன் வச்சு தான் மத்தவங்க கான்டாக்ட் பண்ண முடியும். மத்தவங்க கிட்ட பேசுறதுக்கு நீ ரொம்ப முக்கியமான ஆளா இருப்ப. அதனால எப்பவுமே ரெடியா இரு. அதுக்கு என்ன அட போயா நீ வேற என்ன போட்டு படுத்துறன்ற மாதிரி பாத்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் கவாக்கியை பார்த்தா அமோடோட லேபுக்கு வந்திருப்பான். உள்ள என்ட்ரியான உடனே ஒரு குட்டி தவளை இருக்கும். ஆனா இது கோஜிகாஷன் தவளை இல்ல அமோடோட தவளை. அந்த தவளை மூலியமா அமோட தான் பேசுவோம். கிட்டத்தட்ட என் ஒர்க் முடிய போற நேரத்துல கரெக்டா வந்திருக்கு. அதுக்கப்புறம் கவாக்கி உள்ள வந்து அப்படியே அமோடவை பார்ப்பான். அமோடவா ஒரு நிமிஷம் வெயிட் பண்றியா இதோ கொஞ்சம் தான் வேலை இருக்குது. கவாக்கி அப்படியே பின்னாடி பார்த்தா ஒரு 3 குட்டி தவளை இருக்கும். கவாக்கி அதெல்லாம் பார்த்துட்டு என்னங்கடா அது இவ்வளவு தவளை இருக்கு, இந்த தவளையை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த தவளையோட கோர் எல்லாம் அப்படியே கோஜிகேஷன் தவளை மாதிரி தான் இருக்கும். அவனோட தவளையை வச்சு தான் நான் செஞ்சேன். இந்த தவளை எல்லாத்தையும் எனக்காக ஸ்பெஷலா கஸ்டமைஸ் பண்ணேன். நீ நினைக்கிற மாதிரி தான் இதுக்கெல்லாம் சயின்டிபிக் நிஞ்சா டூல். இதுங்களுக்குலாம் உயிர் கிடையாது. ஏன் சிங்கம் புலி நாயின்னு எவ்வளவு இருக்கு. இவனுங்க தவளையை மட்டும் தான் பண்ணுவானுங்க போல. சரி பேக் டு தி கண்டென்ட். அமோடவும் உன சுகுணா ஹிகுணா யூஸ் பண்ணி கூட இதை சுருக்கிக்கலாம். இதுங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. இதுங்களோட மொத்த கண்ட்ரோல் என்கிட்ட தான். அது மட்டும் இல்லாம இதுங்களாம் பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்குல்ல. கவாக்கியும் தேவையில்லாம பேசாத அமோட. நீ ஒண்ணு இந்த மாதிரி தவளையை பத்தி சொல்றதுக்கு என்ன கூப்பிட்டு இருக்க மாட்டேன். உண்மையான விஷயம் என்னன்னு சொல்லு. அமோடவும் ஆமா நீ சொல்ற மாதிரி தான். இது கொஞ்சம் நல்லா பாரு கவாக்கி அப்படின்னு ஒரு கம்ப்யூட்டர் காட்டுவான். அந்த கம்ப்யூட்டர் வந்து ஃபுல்லா கவாக்கியை பத்தி இருக்கு. கவாக்கியோட காம்பேட் எபிலிட்டிஸ் பத்தி காட்டு. இந்த அட்டாக் டிஃபென்ஸ் தான் இப்போதைக்கு உன்னோட பாராமீட்டர்ஸ் அப்படின்னு கம்ப்யூட்டர்ல பார்த்தா அட்டாக் வந்து 85% இருக்கு. டிஃபென்ஸ் வந்து வெறும் 15% தான் இருக்கு. கவாக்கி இதை பார்த்துட்டு என்னது அட்டாக் வெறும் 85% தானா? டேய் கம்முனாட்டி அமோடோ அதுல உள்ள மிச்ச 15% எங்கடா? அதெல்லாம் டிஃபென்ஸ்க்கு வச்சிருக்க வேஸ்டா போயிட்டு இருக்கு பாரு. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்னோட அட்டாக் இங்க 100% உன்னை வைக்க சொன்னேன். எனக்கு 100% என்னோட அட்டாக் பவர் இருக்கு. அமோடவா கொஞ்சம் பொறுமையா இருக்கு கவாக்கி. ஆனா உன்ன சின்ன பையன் மாதிரி கத்த வேண்டியது. மாமுஷியோட போட்ட படல நீ ஓவர் ஹீட் ஆயிருக்கு. அது எவ்வளவு முக்கியமான சிச்சுவேஷன். நீ அங்க போய் ஓவர் ஹீட் ஆயிருக்கு. நீ ஓவர் ஹீட் ஆனது காரணம் நீ தான். அந்த 15% தான் நீ நன்றி சொல்லணும். நீ இப்போ உயிரோட இருக்கிறதுக்கு நல்லா கவனி கவாக்கி. நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. உங்ககிட்ட என்னதான் கத்தி அழுது போராண்டாலும் சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க மாட்டேன்னு நல்லாவே தெரியும். நான் ஒன்னும் அதை பத்திலாம் இப்போ கிட்ட பேச போறது இல்ல. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தான் இப்ப நான் பேச போறேன். நான் உனக்கு ஒரு ஆஃபர் பண்ணவா? உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றுறேன். அதுக்கப்புறம் கவாக்கியோட சொல்றது வந்து ஒரு தவளை ஏறும். அது வந்து அமோட தவளை தான். அந்த தவளை ஏறின உடனே கம்ப்யூட்டர்ல பார்த்தா அட்டாக் 100% வந்துச்சு. டிஃபென்ஸ் வந்து 15% போச்சு. அந்த டிஃபென்ஸ்ல உள்ள 15% அப்படியே அட்டாக்கு போயிடுச்சு. அமோடவும் நான் அந்த தவளையை யூஸ் பண்ணி உன்னோட காம்பேட் எபிலிட்டிஸ் நான் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் என்னால எப்ப வேணாலும் அட்டாக் டிஃபென்ஸ் எப்ப வேணா எந்த பெர்சன்டேஜ் வேணா கொண்டு வர முடியும். நான் நினைச்சா அட்டாக் 100% கொண்டு வர முடியும். டிஃபென்ஸ் 100% கொண்டு வர முடியும். எப்பயும் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அந்த தவளை உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் என்னால மாத்த முடியும். கமக்கு என்னது தெரியாம முடிச்சிட்டு இருப்பானா அம்மாட. இப்ப எக்ஸாம்பிள் சொல்ல போனா இப்ப நீ ஒரு நார்மலா டே வந்து ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. நீ நார்மலா இருக்கும்போது உனக்கு டிஃபென்ஸ் 100% ஏத்திடுவேன். ஒரு வேளை பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணா என்ன பண்றது? அதனால நார்மலா சும்மா இருக்கும்போது டிஃபென்ஸ் 100% ஏத்திடுவேன். நீ சண்டை போடும்போது கரெக்டா 100% அதிகப்படுத்திடுவேன். அட்டாக் சண்டையில இதை அட்ஜஸ்ட் கூட பண்ணிக்கலாம். இப்படி பண்றதால நீ சாக வாய்ப்பு இல்லை. கமக்கு இது என்ன ஏதோ சீட் மூட் மாதிரி இருக்கு. இது உண்மையிலே நடக்குமா? அம்மாடவும் இந்த தவளை உங்ககிட்ட 24 மணி நேரமும் தான் எப்போ அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஆக்சுவலா இது கிட்டத்தட்ட சாக்கரா கண்ட்ரோல் மாதிரி தான். சாக்கரா கண்ட்ரோல் ட்ரைனிங் பண்ணி தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆனா நீ வந்து நோவாம நொங்கு
குத்திங்க பாக்குற உடனே உனக்கு எல்லா பவரும் வேணும்னு நினைக்கிறேன். சோ ஒண்ணு ஆளுங்களுக்கு இந்த மாதிரி சீட் மோட் தான் கரெக்டா இருக்கும். கவாக்கியும் பரவாயில்ல, இது ரொம்ப நல்லதா இது நம்ம 2 பேருக்கும் கரெக்டா தான் இருக்கும் கண்டிப்பா. அம்மாவோட ஆனா உனக்கு இந்த டெக்னிக் யூஸ் பண்ணதுக்கு என்னோட ஹெல்ப் வேணும்ல, அதுக்கு நீ எனக்கு ஒரு விஷயம் பண்ணியா. அம்மாவோட அப்படி பேசிட்டு இருக்கும்போது கவாக்கி திடீர்னு நிறுத்துறா நீ பேச. உன்னோட கார்மா யூஸ் பண்ணி உன் பொண்ணு திரும்ப கொண்டு வந்து பிளான் ஆச்சுன்னா அதான் இப்ப நீ என்கிட்ட கேட்க போறேன்னா அது இப்போதைக்கு கண்டிப்பா நடக்காது. இந்த செஞ்சூஸ் ஒச்சச்சுக்கு எல்லாம் கொண்டா தான் நான் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணுவேன். அது வரைக்கும் நீ கேட்கறதுனால பண்ண முடியாது. அம்மாவோட எனக்கு அது தெரியும் தான் கவா. ஆனா இப்ப நான் உங்ககிட்ட என் பொண்ணை பத்தி கேட்கல, நான் வேற ஒரு விஷயம் தான் கேட்க போறேன். அதுக்கு அப்படியே சாடா காட்டுவாங்க. அவ ஏதோ பெரிய மரத்தை நோக்கி போயிட்டு இருப்பான். அந்த மரத்துக்கு போயிட்டு பார்த்தா அங்க பொருட்டோ இருப்பான். என்ன மனுச்சு சார், நம்ம வில்லேஜ்ல இருந்தா கண்டிப்பா நம்மள பேச விட மாட்டாங்க. சாடாவும் எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு, உன்னால பறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பொருட்டோ பக்கத்துல உட்காரா. பொருட்டோவே எனக்கு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. மேல பறந்து போனதை நீ பார்த்தனா அப்ப உனக்கு கண்ணு நல்லாவே தெரியும். ஆமா இப்போதைக்கு கொஞ்சம் நல்லா தான் தெரியுது. ஆனா உன் கண்ணை விட என் கண்ணு ஒன்னும் அவ்வளவு மோசம் இல்ல. உன்னோட ரெட் கண் தான் இப்ப ரொம்ப பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு. பொருட்டோவா என்னது ஏன் அதையே இப்ப இங்க இருக்கிற இல்ல, நான் எப்பவுமே உங்ககிட்ட நான் அதை பத்தி ப்ராப்பரா அப்பாலஜிஸ் பண்ணவே இல்லை. என்ன மன்னிச்சிரு பொருட்டோ. கண்ணு அப்படி ஆனது கண்டிப்பா உனக்கு கஷ்டமா இருக்கு நல்லாவே தெரியும். பொருட்டோவா ஆமா அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா உண்மையை சொல்ல போனோம்னா முன்னாடி எல்லாம் என் கண்ணை பத்தி நினைக்கும் போது கொஞ்சம் ரொம்ப கவலையா இருக்கும். ஆனா இங்க பாரு என்னதான் கண்ணு இப்படி காயப்பட்டதால சும்மா கெத்தா மாசா இல்ல, நம்ம கூலா பேடாஸா தெரிக்கிறேன்ல. சாடாவோ நீ இன்னும் டம்மியமா தான் பேசிட்டு இருக்கியா? அதுக்கு பொருட்டோவும் கோடு வந்து இப்போ சாடா தேடி வர போறான்ல, அந்த எல்லாத்தையும் பத்தி சாடா கிட்ட சொல்லுவான். சாடாவும் என்னது கோடு என்ன தேடி வர போறானா? பொருட்டோவும் ஆமா அதுக்கு சான்ஸ் இருக்கு. உன்னை பணைய கைதியா வச்சுக்கிட்டு சிஞ்சூஸ் கிட்ட கொடுத்து என்ன கொல்ல பாக்குறான். உன்னை ஒரு பொரிய யூஸ் பண்ணி என்ன கொல்ல பாக்குறான். வில்லேஜ்ல நம்ம மாமூஷியோட சண்டை போடும்போது அந்த மாமூஷி வழியாவே ஏகப்பட்ட கிளாமா இருக்க வில்லேஜ்ல மாட்டி. வில்லேஜ்ல அவன் எப்ப எங்கிருந்து எந்த நேரத்துல வருவான்னு நாம யாருக்குமே தெரியாது. நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் கவாக்கிட்ட சுக்குனோ ஹிக்கணும். அதை யூஸ் பண்ணி தான் எல்லா கிளாமாக்கும் சுருக்க முடியும், கோடல இங்க வர முடியாது. ஆனா இப்ப அதுக்கு நேரம் இருக்கான்னு தெரியாது. எல்லா போலீஸ் ஃபோர்ஸும் நமக்கு உதவி பண்ணா கூட ரொம்ப கஷ்டம் தான். அது மட்டும் இல்லாம இப்போ ரொம்ப ஆபத்தாவும் இருக்கு வெளியே சுத்துறது. சாடாவும் எனக்கு புரிஞ்சு நம்ம வில்லேஜ்ல இருந்து பேசினா அந்த கோடு வந்து ஒட்டி கேட்பான். இங்க இருந்து பேசினா தான் அவனுக்கு எதுவும் கேட்காம இருக்கும். பொருட்டோவும் ஆமா அதுவும் கரெக்ட். ஆனாலும் நான் உங்ககிட்ட ஒண்ணு தரேன், இதை நீ உன் கூடவே வச்சுக்கோ அப்படின்னு பொருட்டோ அவர் 2 டெலிபோர்டேஷன் சிம்பிள்ஸையும் சாடாயிட்ட கொடுப்பான். சாடாவும் இது என்னதுன்னு கேட்டா, சாடா நான் கோடை பத்தி இவ்வளவு சொன்னது உனக்கு கேர்ஃபுல்லா இருக்க மட்டும் சொல்லல, என் கிட்ட இன்னொரு பிளான் இருக்கு. சாடா கோடு வந்து உன்னை கடத்திட்டு போகும், அதுதான் இப்போதைக்கு எனக்கு வேணும். சாடா வந்து என்னடா சொல்றேன்ற மாதிரி பாப்பா. பொருட்டோவா உன்னை கடத்தினா கண்டிப்பா அவனோட பேஸ் தான் உன்னை கூட்டு போவோம். ஆனா கவலைப்படாத, நீ எங்க இருக்கே உன்னை தேடி நாங்க பறந்து வருவோம். எப்படின்னா நீ கையில வச்சிருக்கலாம் அந்த சிம்பிள்ஸ், அதை வச்சு தான் உன்னை தேடி வருவேன். இப்போ பொருட்டோ அதை வச்சு டெலிபோர்டேஷன் யூஸ் பண்ணுவானா இல்ல பறந்து போவானா கொஞ்சம் குழப்பமா இருக்கே. சரி விடுங்க, நடக்கும்போது பாத்துக்கலாம். சாடாவும் அது ரிவர்ஸ் ட்ராப் தானே. பொருட்டோவும் ஆமா சரியா சொன்ன, கவனமா கேளு சாடா. ஒருவேளை கூட அவன் பேஸ்க்கு ஒன்று கூட்டு போயிட்டானா அங்க இறங்கின உடனே அடுத்த செகண்ட் அந்த சிம்பிள்ஸ் கீழே போட்டுரு. நான் உங்ககிட்ட 2 சிம்பிள்ஸ் கொடுத்தல அதை கீழே போட்டு. சாடாவும் எதுக்குன்னு கேட்டா, நான் உங்ககிட்ட கொடுத்த சிம்பிள்ஸ் என்னோட சாக்கரா வச்சிருக்கேன். நீ கையில வச்சிருந்தா அந்த சாக்கராவை சென்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ ஃப்ரீயா அப்படியே அதை கீழே விட்டுன்னு வச்சுக்கோ, கரெக்டா அக்யூரேட்டா சென்ஸ் பண்ண முடியும். சாடாவும் எனக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன ஆகும் பொருட்டோவை நம்ம இதை வெற்றிகரமா முடிச்சோம் எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா இது ரொம்ப ஒரு ரிஸ்கான பிளான், நடக்கக்கூடாத விஷயம் கூட நடக்க சான்ஸ் இருக்கு. ஆனா இதை மட்டும் கேளு சாடா, என்னைக்குமே உன் நம்பிக்கையை விட்டுறாத, என்ன நடந்தாலும் சரி. அதுக்கப்புறம் ஹிடாரி ஜூராவை காட்டுறாங்க. ஜூரா ஹிடாரியை கூப்பிட்டு ரொம்ப நேரமா நீ ஒரே புக்கையை பாத்துக்கிட்டே இருக்கு, அந்த புக் என்ன அவ்வளவு சூப்பராவா இருக்கு, எங்க கூட நானும் படிக்கிறேன். ஹிடாரியை நான் ஒன்னும் படிக்கல பாக்குறேன். ஜூராவும் சரி பரவாயில்ல கூடுப்பா அப்படி நோட்டை வாங்கி ஓபன் பண்ணி பார்த்தா ஜூராக்கு ஒரு பயங்கரமான ஷாக். அந்த நோட்ல அப்படி என்னடா இருக்குன்னு பார்த்தா ஏகப்பட்ட அழகான பூனை குட்டிஸ்லாம் இருக்கு. ஜூராவும் என்னடா இது, இதுல எழுத்துக்களே இல்லையே, ஒரே போட்டோஸ் மட்டும் தான் இருக்கு, அதுவும் எல்லாத்துலயும் பூனைங்க மட்டும் தான் இருக்கு. ஹிடாரி நான் தான் சொன்னேன்ல நான் ஒன்னும் படிக்கல பாக்குறேன். ஜூராவும் நீ உண்மையிலே ரொம்ப ரொம்ப வித்தியாசமானவன் தான் ஹிடாரி. ஹிடாரியும் ஜூரா நீ அந்த பூனைகளை பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுச்சு? அப்படி யோசிக்க என்ன இருக்கு, இதுல எழுத்துக்களும் இல்ல, மொத்தத்துல ஒண்ணுமே இல்ல. ஹிடாரியும் நீ அதை கண்டுபிடிக்கலையா? அது என்னன்னா அதுக்குள்ள நம்ம பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்குல்ல. இது கேட்டுட்டு ஜூரா வந்து அட லூசு பையன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் திரும்ப அந்த புக்கை பார்த்து கியூட்டாவா இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் திடீர்னு வெளியே அம்மாவோட இனஜினை காட்டுறாங்க. அம்மாவோட இனஜினை கூப்பிட்டு ஒரு டேட்டா வந்து இனஜினை கொடுப்பான். இந்த டேட்டா வந்து எதை பத்தினா மாமுஷோட சண்டை போட்ட பேட்டலோட டேட்டா தான் இதுல இருக்கு. இது கண்டிப்பா எதிர்காலத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீ அவனை பார்த்தனா இதை அவன்கிட்ட கொடுத்துரு. இனஜின் என்னது யார சொல்றீங்க நீங்க? பொருட்டோ சொல்றீங்களா? கோஜி காஷினும் இல்ல இல்ல அவன் கூட ஒருத்தர் இருக்கானே அவனுக்கு உதவியா. கோஜி காஷின் நீ ஏற்கனவே அவனை பாத்துருக்க தானே? இனஜின் ஆமா பாத்துருக்கேன், அவர் என்ன ஏதோ ஒரு வித்தியாசமா எடுத்தா கூட்டு போனாரு, அதனால இந்த பொருட்டோ கிட்ட கொடுத்தா கொஞ்சம் வேலை ஈஸியா முடிஞ்சிடும். அம்மாவோடவும் ஆனா அது கோஜி காஷின் ஃபர்ஸ்ட் பார்த்தா தான் கரெக்டா இருக்கும், அவனுக்கு இந்த டேட்டா ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். இது சும்மா அவனை பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லி இனஜினை கொடுத்து கிளம்பிடுவான். இனஜினும் இந்த மாதிரி மிஸ்டர் அம்மோட வெளியே பார்க்கறது ரொம்ப ரேர் தான் தெரியுமா, எதனால அவர் இப்படி வெளியே வந்திருக்காரு? கோஜி காஷினும் நான் 10 டைரக்ஷன்ல இந்த ஒரு சீனை இப்படி பார்த்ததே இல்ல, என்ன அப்டேட்னு கூட தெரியல, இப்ப நடக்கிறத பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியல, ஒரே டார்க்கா தான் இருக்கு. இனஜினும் சரி இப்ப இந்த டேட்டா வச்சு இப்ப என்ன பண்றது நான் வச்சுட்டு கோஜி காஷின் அதை விட்டு இருந்து வாங்கிக்கிறேன், ஆனா சேஃபாவே இருக்கு, அதுல அப்படி என்னதான் இருக்கு நானும் போய் பாக்குறேன் அடுத்த அப்டேட் வர வரைக்கும். இனஜினும் நீங்க சொல்றது கரெக்ட் தான், நம்மளுக்கு ஒரு வேலை ஏற்கனவே நடக்க போது தெரிஞ்சுச்சுன்னா நமக்கு அவ்வளவு கவலையே இல்ல. அப்படி இனஜின் அந்த டேட்டா வந்து தவளை கொடுத்துருவான். கோஜி காஷின் அப்படியே அந்த தவளை அவருக்கு அடுத்து சமன் பண்ணிடுவார். அந்த குட்டி தவளையும் எடுத்துட்டு வந்துரும். அதை எடுத்து அடுத்த செகண்ட் கோஜி காஷினுக்கு என்னமோ ஒரு வித்தியாசமா ஃபீல் ஆகுது, யாரோ அவர் பக்கத்துல இருக்கிற மாதிரி அப்படியே சுத்தி முத்தி அப்படியே பாத்துட்டு இருக்காரு. திடீர்னு பின்னாடி வந்து கோஜி காஷின் அடிக்க வரும். யாரா அவன் பார்த்தா கவாக்கி, இவன் அப்புறம் வந்தான்னு சொல்லிட்டு கோஜி காஷின் செம்ம ஷாக்கு. ஆனா கவாக்கி வந்து கையில அம்மோட தவளை வச்சிருப்பானா, அந்த தவளை வழியா அம்மோட வந்து ஒரு கோடு சொல்லுவான், கர்டி சாஸ் கோஜி காஷின் அப்படின்னு சொன்னா அடுத்த செகண்டே கோஜி காஷின் அப்படியே மயங்கி வந்துருவாரு. அப்படின்னா என்னது இது ஒரு ஷட் டவுன் கோடு? கவாக்கி நீ கோஜி காஷினுக்குமா ஒரு ஷட் டவுன் கோடு வச்சிருக்க, ஆனா அதுக்கு அம்மோட எந்த ஒரு ரிப்ளையும் கொடுக்காம நான் இப்ப இந்த தவளை வச்சு கோஜி காஷினை திரும்ப நம்ம லேபுக்கு கொண்டு வந்துடுறேன், நீ திரும்ப வந்து அந்த தவளை தோடு இல்லனா அங்கேயே மாட்டிட்டு முடிச்சிட்டு இருப்ப. கவாக்கியும் சரியான கிறுக்கு பிடிச்ச சயின்டிஸ்டா இருக்காண்டா மெண்டல். கோஜி காஷினை மொத்தமா ஷட் டவுன் ஆகி காட்டுற அதோட இந்த சாப்டர் இதோட முடிச்சிட்டானுங்க. அடுத்த சாப்டர்ல கண்டிப்பா பயங்கரமான ஒரு சம்பவம் வரப்போகுது, அதோட வாழை இப்ப இந்த சாப்டர்ல அப்படியே மூக்கு பிடிக்க அடிக்குது. அடுத்த சாப்டர் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் ஐகானை ஆல்ல பிடிச்சுக்கோங்க. முக்கியமா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி அப்படியே ஹைப்பையும் தட்டி விடணும். இவ்வளவு நேரம் வீடியோ பாக்குறீங்களா, அப்ப கண்டிப்பா பிடிச்சிருக்கும். இதுக்கப்புறம் அடுத்த சாப்டர்ல பார்க்கலாம். ஓகே பை பாய்.